அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பழி செலுத்திடவே பலனடைந்திடவே, பழி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் புனித யோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என்னும் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு ஆண்டவருடைய வார்த்தைகளை எவ்வளவு தூரம் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருந்தார். எனவே அவருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இன்று நாமும் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி அந்த வார்த்தை நமக்கு காட்டக்கூடிய பாதையில் எந்நாளும் பயணிக்க நம்மை முழுவதுமாக அந்த ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து பலியில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். திருப்பலி கருத்துக்கள். சூசைராஜ், டேவிட், ராணி, விமல், ஷர்மிளா குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கும் நன்றி பலியாகவும், டயானா, ஜோஷ்வா, செல்வி, மோகன் குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கும் நன்றி பலியாகவும், ஜெனட், பவித்ரா, பிரேமி, சஹாய், ஜீவிகா, ஸ்ரீவர்ஷன் குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கும் நன்றி பலியாகவும், ஆண்டோ, மைக்கேல், ஜெரிம், சிந்தியா குழந்தை பாக்கியம் கிடைத்தமைக்கு நன்றி பலியாகவும், ராபர்ட், கலா, ஜெயராணி, ராபின், ஷகினா குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கும் நன்றி பலியாகவும், ரோஹித் மேத்யூ கடன் சுமை குறைந்து மருத்துவ கல்லூரியில் சீட் கிடைக்க வேண்டி வேண்டுதல் பலியாகவும், ஜோனத்தான் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுதல் பலியாகவும், ஸ்வாண்டியோ உடல் சுகம் பெற வேண்டுதல் பலியாகவும், ஆரோக்கியசாமி, அமலன், மைக்கேல், மெடோனா, சாம்சன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் குழந்தை பிறந்தமைக்கு நன்றி பலியாகவும், ஆரோக்கியசாமி, லூயிஸ், மேரி மகள் அமலன் உடல் நலம் பெற வேண்டுதல் பலியாகவும், சானியா, மெல்வினா இயற்பியல் தேர்வில் நன்கு எழுதி வெற்றி பெறவும் குடும்பத்தில் சமாதானம் பெற வேண்டுதல் பலியாகவும், மேலும் செட்ரிட் வில்சன், குயினி வில்சன், ஆல்பர்ட் வில்சன் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இதோ ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசிர்வதிக்கவும், நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நமக்கு துணையாக இருந்து எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றி ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு அரணாகவும் கோட்டையாகவும் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்த நம்மை முழுவதுமாக அந்த ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வாக்கியங்கள் 4 முதல் 5, 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை
நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது என்று அறிவிப்பேன். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் உறவினருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13, 16 முதல் 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூல் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். வழிபெறுவினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு
இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று புனித யோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என்னும் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக விவிலியத்தில் நாம் யோசேப்பை பற்றி பெரிய பகுதிகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, பெரிய வார்த்தைகளும் கொடுக்கப்படவில்லை. மாறாக ஒரே ஒரு வார்த்தையில் அவருடைய மொத்த வாழ்வையும் உள்ளடக்கியதாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர் ஒரு நேர்மையாளர். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவராக நேர்மையானவராக வாழ்ந்தார் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படிதல் உள்ளவராக, அந்த கீழ்ப்படிதலோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவராக வாழ்ந்தார் என்பதனை குறித்து சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அவர் ஒரு நேர்மையாளர் என்ற வார்த்தையை மட்டும்தான் நமக்கு கொடுத்து இருக்கின்றார்கள். அந்த நேர்மையாளர் என்ற வார்த்தைக்கு கீழ் 3 விதமான பண்பு நலன்களோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்பட்டார் என்பதனை குறித்து இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்கவும், அந்த பண்பு நலன்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். முதலாவது கீழ்ப்படிதலோடு வாழக்கூடிய ஒரு நிலை. அவர் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார். அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை நேரில் கொண்டு வந்து தரவில்லை. நேரில் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படவில்லை. நேரில் அவருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. மாறாக கனவில் மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அவ்வாறு கனவில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை
எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தூரம் அந்த வார்த்தையை உள்வாங்கி உள்ளத்தில் நிறுத்தி அர்ப்பணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலோடு வாழ்ந்தார் என்பதனை அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அது இயேசுவினுடைய பிறப்பையொட்டி அந்த அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், பெத்லகேமிலிருந்து எகிப்திற்கு தப்பியோட செய்த அந்த நிகழ்வாக இருக்கலாம், அல்லது மீண்டும் திரும்பி வரக்கூடிய நிகழ்வு. இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்விலுமே ஆண்டவருடைய வார்த்தை கனவில் தான் அவருக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வாறு கனவில் அறிவிக்கப்பட்டாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை என்பதனை அவர் உணர்கின்றார். உணர்ந்த அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு வாழக்கூடியவராக இருக்கின்றார். இவ்வாறு கீழ்ப்படிதலோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார் என்றால் அது அவர் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்ததனால்தான் அது ஆண்டவருடைய வார்த்தை என்று அவரால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பல நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முன்பெல்லாம் ஆலயத்தில் மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த இணையதளங்களிலும் சரி பல நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு நமக்கு பல நிலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கேட்ட வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் சந்தித்த அனைத்து சூழ்நிலைகளையுமே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவராக இருக்கின்றார். பலவிதமான போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரிடுகின்றது. ஆண்டவருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுதலோடு வாழ்ந்ததனால் பல போராட்டங்களை சந்தித்தாலும் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவராக இருக்கின்றார். எல்லா நிலையிலும் அன்னை மரியாளுக்கு உறுதுணையாக துணையாக நான் இருக்கின்றேன் என்று அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டு அனைத்து நிலையிலும் அவருக்கு துணையாக அரணாக இருந்து வாழக்கூடிய ஒரு நிலையை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அனைத்தையுமே ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் என்னுடைய ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்ததனால்தான் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அவரிடம் இருந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய இந்த சூழலை ஏற்றுக்கொள்கின்றோமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எல்லா நிலையிலும், மகிழ்ச்சியான நிலைகள் அல்ல, மாறாக எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றோமா என்பதனை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடன் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நம்முடன் வாழக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்று அந்த துணையை கொடுத்து, அந்த ஆறுதலான வார்த்தையை கொடுத்து நாம் உடன் இருக்கின்றோமா? அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா என்பதனை குறித்து இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார். கீழ்ப்படிந்து அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உண்மையுள்ளவராக வாழ்கின்றார். இந்த உண்மை என்பது இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் இருக்கின்றது? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட அந்த நொடிப்பொழுதிலிருந்து அவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக அவர்களுடைய அந்த சூழலை புரிந்து கொண்டு அவர்களுக்காக, அன்னை மரியாளுக்காக, குழந்தை இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடியவராக மாறுகின்றார். அவ்வாறு தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அவர்களுக்கு அர்ப்பணித்து அவர்களை பாதுகாக்கும் வண்ணம் அவர்களுக்கு உண்மையுள்ளவராக, அவர்களை வழிநடத்துபவராக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு வாழக்கூடிய அவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இன்று நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்?
இன்று கணவன் மனைவிக்கு எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவராகவும், மனைவி கணவருக்கு எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவர்களாகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கு எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவர்களாக இன்று ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதனை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுவது வெறும் ஒரு ஆடம்பர விழாவாக நாம் கொண்டாடிவிட்டு செல்வது அல்ல. மாறாக அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் அவர் எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்தில் உண்மையுள்ளவராக, குடும்பத்தில் இருப்பவர்களை ஏற்றுக்கொண்டு எல்லா நிலையிலும் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்தில் வாழ வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்பவராக வாழ வேண்டும் என்பதனை நமக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அவருடைய விழாவை நாம் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் அவருடைய பண்புக நலன்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வாழும் போதுதான் நாம் இந்த விழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட முடியும் என்பதனை இன்றைய நாளில் உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்று எத்தகைய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்ற புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எத்தகைய நிலையில் வாழப் போகின்றோம் என்பதனை குறித்தும் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தவ காலத்தில், இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று நாம் சொல்கின்றோம். ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவதற்கான காலம், நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கவும் அந்த வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு காலம். எனவே இந்த காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்ப்போம். அதே வேளையில் நம்முடைய வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை நாம் அடைய வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் எத்தகைய மாற்றத்தை அடைந்து புனித யோசேப்பினுடைய பண்பு நலன்களை கொண்டு நம்முடைய குடும்பத்திலும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு, ஒருவர் மற்றவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ போகின்றோம் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இவ்வழியில் இணைந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். தந்தையின் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம்மன்பினால் தயையுடன் ஏற்பாய் பழிப்பொருளாய். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய்
உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன். உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன். உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட. அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட. உவந்து நீர் ஏற்பீர் ஏழையன் காணிக்கை இறைவா ஏற்பாய். நிலைக்கும் புறவாய் இறைவா இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்கல புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும்.
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அறிவிப்புகள். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையும் நமது ஆலயத்திலே அன்னையின் பக்தர்களுக்கு அன்பின் விருந்தானது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அன்பின் விருந்திற்கு நன்கொடைகளை தாராளமாக கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏப்ரல் மாதம் 2வது புதன்கிழமை மாலை 6:15 மணி திருப்படியை மாதா தொலைக்காட்சியிலிருந்து பதிவு செய்து மாதத்தின் 3வது புதன்கிழமை காலை 6 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த திருப்பலிக்கான கருத்துக்களுக்கு காணிக்கை ரூபாய் 500. நம்முடைய பங்கில் தவக்கால திருப்பயணம் 23/3/2025 ஞாயிறு காலை 4 மணிக்கு பேருந்து புறப்படும். பேருந்து கட்டணம் ரூபாய் 600. 9 ஆலயங்களுக்கு செல்லவிருக்கின்றோம். எனவே காலை மதிய உணவை நீங்களே எடுத்து கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பயணம் செல்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள் புதுக்கோட்டை இருதயாண்டவர் ஆலயம், ராங்கியம் சந்திரமாதா ஆலயம், காரைக்குடி செக்காலை சகாய அன்னை ஆலயம், சருகணி திரு இருதயங்களின் தேவாலயம், ஓரையூர் புனித அருளானந்தர் பசிலிக்கா, தொண்டி புனித சிந்தாத்திரை மாதா ஆலயம், காரங்காடு செங்கோலனை ஆலயம், சிவகங்கை அன்னை தரசார் ஆலயம், சிவகங்கை புனித அலங்கார அன்னை ஆலயம். வருகின்ற 30ஆம் தேதி நமது பங்கிலுள்ள கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தின் சார்பாக தவக்கால திருப்பயணம் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த திருப்பயணத்திற்கு செல்ல விரும்புகிறவர்கள் இயக்கத்தின் உறுப்பினர்களை அணுகுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாள் அன்பின் விருந்திற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உதவி கொண்டிருக்கக்கூடியவர்கள் களியமங்கலத்தைச் சேர்ந்த கிராம மக்கள், இருதயபுர தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்பின் சார்லஸ், தஞ்சை ரோடை சேர்ந்த ஆண்டனி பையஸ், தனமனை காலனியை சேர்ந்த லூர்தராஜ் பீட்டர், வாழவந்தான் கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ், திருச்சியை சேர்ந்த கலாதேவி, எம் ஆழம்பட்டியை சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் லூர்துராணி, மணப்பாறையை சேர்ந்த மோனிஷா ஆஸ்டின் ராஜ், திருவளர்ச்சிப்பட்டியை சேர்ந்த இசபெல்லா கஸ்பர், நத்தமாடிப்பட்டியை சேர்ந்த லில்லி கிரேஸ், காரைக்குடியை சேர்ந்த அருள் ராஜா இன்ஃபென்டா, கொட்டப்பட்டையை சேர்ந்த ஜெஸ்ராஜன் தரசா, காட்டூரை சேர்ந்த ஆல்வின், மாத்தூரை சேர்ந்த ஸ்டீஃபன் தேவி, உலக மீட்பர் பசிலிக்கா வளாகத்தைச் சேர்ந்த அகரம் பிசியோ கிளினிக், பழைய கோவிலை சேர்ந்த ஜோஸ்பின், கைலாசபுரத்தை சேர்ந்த நேசமணி சுமதி, பருப்புக்கார தெருவை சேர்ந்த ஜெனிஃபர் பியூலா, சம்மனஸ் ஆண்டனி, மயிலாடுதுறையை சேர்ந்த சகாயம், எடத்தெரு ரோடை சேர்ந்த கேத்ரின், கேகே நகரை சேர்ந்த டொனால்ட் கேம்பின், கேகே நகரை சேர்ந்த ஹனரின் கேம்பின், கேகே நகரை சேர்ந்த ஸ்ரீயானி கேம்பிஸ், நவலூர் கொட்டப்பட்டை சேர்ந்த அமலோர் பவமேரி, துரசாமிபுரத்தை சேர்ந்த டேனியல் ராஜ் மரியா, சந்தனபுரத்தை சேர்ந்த இருதயசாமி உஷா, புத்தூரை சேர்ந்த விக்டர் ஜோசப் லூர்து ரோசாலி, புறத்தாக்குடியை சேர்ந்த அந்தோனிசாமி ராஜாமணி, கேனூர் சேர்ந்த பபியான் ஆரோக்கியதாஸ், கீழப்புதரை சேர்ந்த ஜெசிந்தா ரோஸ்லின் சேவியர், நவலூர் கொட்டப்பட்டை சேர்ந்த ஆரோக்கியசாமி லூயிஸ் மேரி, புங்கனூரை சேர்ந்த ஜேசுராஜ் குழந்தை தரஸ், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இவ்விடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரை வாழ்க என்று வானத்துதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறை மகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்படியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவு திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயுமக்கள் போற்றி புகழரும். உமற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ.
அருளுகிறீர். நம்முடைய விடா சகாயத்தாய்க்கும் ஒரு வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியுள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வினர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நன்றியுள்ளத்தோடு நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்போது இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரையொருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவனிடம் மன்றாடுவோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாய தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றோர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலமளிப்பாராக. ஆமென். சக்கேவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு
உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையெழுக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதோ நமக்கு முன்பு எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். இது நாள் வரை நம்மோடு உடனிருந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்தவர், எல்லா நிலையிலும் நமக்கு துணையாக இருந்தவர், நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்று நமக்கு நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவர், தன்னுடைய உடனிருப்பால் தனிமையை நாம் ஒரு நாளும் உணராதபடி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்கு முன்பு எழுந்தருளே இருக்கின்றார். நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் கேட்கும் முன்பே நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வாதத்தோடு நல்ல உடல்ல நலனோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் நிறைவான அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு முன்பு எழுந்தருளி இருக்கின்றார். நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நாம் தவறு செய்து பாவம் செய்து அவரை விட்டு விலகி சென்றாலும் மீண்டும் நம்முடைய தவறையும் பாவங்களையும் குற்றங்களையும் உணர்ந்து நாம் மனமாற்றம் பெற்று அவரை நோக்கி மீண்டும் வருவோம் என்று நம்மை அரவணைப்பதற்காக நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய குற்றம் குறைகளை பெரிதும் பாராமல் நம் மீது கொண்ட அன்பின் பால் நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர், அவருடைய அன்பில் எந்நாளும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக நற்கருணையில் எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம், அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய நாளில் அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். இந்த நாளில் நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், அது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கட்டும், நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டி அந்த ஆண்டவருடைய அருளை வேண்டி நாம் அவரிடம் மன்றாடுவோம். இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணங்களிலும் எந்த விதமான ஆபத்துகளிலுமின்றி அவருடைய காவல் தூதர்கள் நமக்கு முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறமாக இருந்து பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்று, பாதுகாப்பாக நம்மை அழைத்து சென்று வர வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுவோம். அவரிடம் முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரை, இந்த ஆலயத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்காகவும் இடம் மன்றாடுகிறோம். இது நாள் வரை நீர் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, அன்பு தகப்பனையுமை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதிக்கின்றோம். அப்பா, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையுமே எங்களுடைய வாழ்வில் அளப்பெரிய நன்மைகளை செய்திருக்கின்றேன். ஆண்டவரை, நாங்கள் எதிர்பாராத சூழ்நிலையிலெல்லாம் நான் இருக்கின்றேன் என்று எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்த இருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த இந்த புதிய நாளிலே நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே, அந்த செயல்கள் ஒவ்வொன்றுமே உண்மை அறிவிக்கும் வண்ணம் இருப்பதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக தந்தருளும். புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய பண்புகள் ஒவ்வொன்றையுமே நாங்களும் உள்வாங்கி எங்களுடைய குடும்பத்திலும் நாங்கள் புனித யோசேப்பை போல குடும்பத்தில் ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த மனநிலையை எங்களுக்கு தந்தருளும். எல்லா சூழ்நிலையிலும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று அந்த துணையோடு வழி நடத்துவதற்கு தேவையான அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த ஆற்றலையும்
அந்த மன தைரியத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவர்களுக்கும் உண்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கான அந்த மனநிலையை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, உடைய ஆவியின் அபிஷேகத்தால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் என்றும் உண்மையுள்ளவர்களாக வாழ தேவையான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இவர்கள் ஒவ்வொருவருக்குமே நல்ல உடல்ல நலனை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உம்மை தேடி வரும் உங்களுடைய ஒவ்வொருவரையுமே உம்முடைய கனிவான கரத்தால் தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். எனவே அந்த நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது கனிவான கருத்தால் தொட்டு ஆசீர்வதிப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய இவர்களை உமது கனிவான கருத்தால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது கனிவான கரம் தொடும்போது இவருடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக, இவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரையுமே நம்முடைய கனிவான கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்தருளும். இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நிறைவான மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானத்தையும் தந்து இவருடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. மாண்புயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாடே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயர்வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நேர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். எங்கள் காவலாம் சூசை தந்து என் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்து என் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தானி அல்லோ, கன்னி தாயாரின் பக்தானி அல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட மூடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட மூடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலை